ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானே இப்போ தான் கேமுக்குள்ளே வந்தேன். ஸோ வந்த உடனே சிஎஸ் போட்டோம். நம்மள 3 ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எனிமி அடித்து முடிச்சிருவாங்க. சரி இந்த ரவுண்டு எக்ரி அழுத்தி முடிச்சிடலான்னு சொல்லி ஒருத்தனை கரெக்டாக இங்கே நாக் டவுன் பண்ணுவேன். ஸோ கரெக்டாக ஓரியனை போட்டு இந்த பக்கம் போயிட்டு கொஞ்ச நேரம் மெடிக்கிட் சுற்றலாம் அப்படின்றதுக்குள்ளே இன்னொரு புது கேரக்டர் ஏதோ வந்திருக்கு போலுக்குது. அதை விட்டு எனிமி வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ண ஆரம்பிச்சான். சரி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கிட் சுற்றலான்றது பட்சத்தில் நம்ம டீம்மேட்டே வந்து பார்த்தீங்கன்னா முடிடா அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அந்த டைமில் ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் வேறு தூக்கி போட்டான். கரெக்டாக எக்ரி மண்டைக்கு அடிப்பேன், மண்டையை சதறிடும். இந்த இடத்துல சேர்ற கன்னை ஸ்விட்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு MP40 வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிப்பேன். ஏன்னா அழுத்துறதுக்கு செம்ம ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. சரி நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து பாருங்க, நான் இந்த டைமில் 3 கில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருப்பேன். இந்த ரவுண்டு விடக்கூடாதுடா, இதே மாதிரி முடிச்சுன்னு போயினே இருக்கணும், நம்ம தான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் வாங்கி மேட்சையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நானும் ரெடியாக இருப்பேன். எனிமி வந்தான் அப்படின்னா மண்டையை சதற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துக்கிட்டு வேகமாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கிறேன். ஸோ இது போல் நம்ம வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் என்ன மாதிரி கேமர்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா டீம்மேட் நாக் பண்ணுவார். நம்ம கில்லை கிளியர் பண்ணுறோம். கரெக்டாக ஓரியன் போட்டு போவேன். இங்கே ஒருத்தன் கரெக்டாக க்ளோவால் பின்ன நின்றுருப்பான். கரெக்டாக எய்ம் பண்ணி அடிப்பேன், கரெக்டாக நாக் ஆகிடுவான். இந்த இடத்துல அவனை கிளியர் பண்ணுறதுக்கு பதிலாக கிரானைட் தூக்கி போட்டு சும்மா வெறுப்பேற்றிருப்பேன். அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், அவனுக்கு தாண்டி நெக்ஸ்ட் எனிமி அவனை இருப்பான் அப்படின்னு நினச்ச மாதிரியே அந்த பக்கம் ஏறி போவேன். ஸோ யாருமே இருக்க மாட்டாங்க. சரி கன்னை வச்சுட்டு கடன்னு எகிரி உள்ளே குதிக்க ஆரம்பிப்பேன். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு தரமான செயல் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். அதாவது எனிமி இந்த க்ளோவாலுக்கு பின்னாடி தான் இருப்பான். இந்த இடத்துல ஒரு தரமான ஒன் டாப் வந்து பார்த்திங்கன்னா நான் வைப்பேன். ஸோ இது ஒன் டாப்ன்றத விட பியூரான ஹெட் ஷாட்டு, ஒரே ஒரு லேக் கூட இருக்காது. கரெக்டாக பாருங்கள், ஹெட்டிலே விழுந்திருக்கும். செம்மையான மரண அடி. அடுத்த ரவுண்டு வந்து பாருங்கள், இதே மாதிரி ஜெயிச்சுட்டே வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடி ஆகிட்டேன். நம்ம டீம்மேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், பீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்கு. சரி கன்று அதெல்லாம் வாங்கலாமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கன்று ஆல்ரெடி இருக்கிற கன்னே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா MP5 3 சிப் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஸோ பீக்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பீக்கான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல ஏறி நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவேன். எனிமி வருவான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன்.